கற்றுத்தரும் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட், நியாயம் கற்றுத்தரும் லா. இந்த இரண்டிலும் மாணவர்கள் வெற்றி பெற உணர்வோடும் அனுபவத்தோடும் பேச வருகிறார் நம் பள்ளியின் தமிழாசிரியர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தூங்கிட்டீங்களா? முடிச்சுட்டீங்களா? போரடிக்குதா? நல்லது. உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். எங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. என்னென்ன படிப்பு இருக்குன்னே இப்ப பார்த்தா இவ்வளோ இருக்கா அப்படின்லாம் தெரியுது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதுக்காக சந்தோஷப்படுங்க. சரியா? இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ண எல்லாருக்கும் முதல்ல நீங்க நன்றி சொல்லணும். சரி, இப்ப நான் என்னன்னா லா பத்தி சொல்றேன். ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் என்னென்னலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. அவையாருடைய மூன்றை பாடலும் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனும் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவையாருடைய ஒரு பாடல். அப்ப மன்னனை விட கற்றவர்களுக்கு தான் சிறப்பு அதிகம். மன்னனுக்கு அந்த தேசத்துல மட்டும்தான் சிறப்பு, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளாவிய அளவில் இன்னைக்கு எல்லாமே உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு இதுல எங்க வேணாலும் யார் வேணாலும் நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி ஒண்ணுமே நான் படிக்கல, ஆனா இந்த முக்காலயத்துல இருந்து 15,000 நான் என்னால சம்பளம் வாங்க முடியுது அப்படின்னா நீங்க கூட நீ வர காலத்துல முன்னாள் மாணவர்கள் முன்னாடி உட்காந்து நான் ஃபாரின்ல இருக்கிறேன், இங்க இருந்து ஃபாரின்ல இருந்து ஒரு போன் பண்ணா போதும் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. உங்களுக்கு அப்படியெல்லாம் நீங்க கூட உட்காரலாம், வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நான் என்ன சொன்னா லா காலேஜ் பத்தி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு சம்பத் சார் சொன்னாரு கிளாட் எக்ஸாம் பத்தி சொன்னாரு. அது சென்ட்ரல் இதுல எழுதணும்னா நீங்க என்ட்ரன்ஸ் எழுதி போகணும். ஆனா நீங்க 12வது முடிச்ச உடனே 12வது எலிஜிபிலிட்டி பாஸ் எலிஜிபிலிட்டி அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியே அதுக்கு கீழே இயங்குற கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் எல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஃபீஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கே 1000 இருந்து 1500 ரூபாய் தான் ஃபீஸே இருக்கும். செமஸ்டருக்கு 700 ரூபாய் தான் ஃபீஸ். இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா பாஸ் தான் எலிஜிபிள். ஆனா நீங்க பாஸ் பண்ணா போதாது. இப்ப எல்லாருமே லா காலேஜ் பத்தில குறைந்தது 80% 85% கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு போய் அதுல சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வேலை வாய்ப்புகள் அதுல நிறைய இருக்குது. அதை நீங்க பயன்படுத்தணும். என்ன கோர்ஸ் படிச்சவங்க மேத்ஸ் பயாலஜி படிச்சவங்களும் போகலாம், காமர்ஸ் கம்ப்யூட்டர் படிச்சவங்களும் போகலாம், ஹிஸ்டரி குரூப் படிச்சவங்களும் போகலாம், எது வேணாலும் போகலாம். சரியா? அவங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு 7.5 உங்களுக்கு ஒரு கன்செஷன் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே இந்த கோர்ஸ் நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். கடின உழைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதான் எங்க போனாலும் நீ உழைச்சினா உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், சும்மா தான் இருப்பேன்னா ஏதாவது ஒரு காலேஜ்ல படிச்சு பேருக்கு ஒரு டிகிரி வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த லா காலேஜ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 இருந்து 1500 ரூபாய் தான் ஃபீஸ். இதுல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். அதே மாதிரி 7.5னா அதுலயும் கன்செஷன் கிடைக்கும். பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சி அந்த ஸ்காலர்ஷிப்புமே கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. எத்தனை பேர் இருக்குது எல்லாருமே அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம பார்த்தோம்னே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெளியில பார்த்தோம்னே இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதையுமே அடைய முடியாது. அடுத்ததாக நீங்க போய் கோர்ட்ல போய் லாயரா அட்வொகேட்டா வேலை செய்யறதா அப்படியா அப்படின்னு பார்த்தா எல்லா கார்பரேட் கம்பெனிகளிலுமே லீகல் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் நிறைய. இப்ப என்ஜினியரிங் எல்லாம் எப்படி கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்களோ அதே மாதிரி லா படிச்சவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி லா ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கம்பெனி கேம்பஸ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கணும். அதாவது இப்போ அது இல்லாம ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், ஹிஸ்டரி இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். அது இல்லாம நிறைய ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதலாவது ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கோர்ஸ் படிச்சு என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத முதல்ல பிளான் பண்ணிக்கணும். இப்போ சேர்ந்த நாள்ல இருந்து எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. சேர்ந்த நாள்ல இருந்து திட்டமிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு குரூப் எக்ஸாம் தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா நீங்க ஒரு ஹிஸ்டரி குரூப் எடுத்தாலோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி இந்த மாதிரி எடுத்தீங்கனாலே என்ன செஞ்சிடலாம், நல்லா ஈஸியா பாஸ் பண்ண முடியும்.
அப்ப நீ அந்த மாதிரி படிக்கணும்னா நீ மேத்ஸ் பயாலஜி தான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி எடுத்து படிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, பிஏ கிரிமினாலஜி இருக்கு, பிஏ டிஃபென்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிகாம் தான் போய் சேருங்க, காமர்ஸ் கம்ப்யூட்டர் பிகேஏ. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் இருக்கு, சோசியாலஜி இருக்கு. இது எல்லாருமே எடுக்கலாம். மேத்ஸ் குரூப்ல இருந்து எல்லா குரூப்ல உள்ள மாணவர்களுமே எடுக்கலாம். அதனால நிறைய எல்லாரும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. டைம் நேரத்தை கருதி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க போய் யூடியூப்ல யங்கஸ்ட் ஜட்ஜ் அப்படின்னு போய் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பேர் வருது. அவங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஜட்ஜா செலக்ட் ஆகி அவங்க வந்து முதலா நீதிமன்றத்துக்கு வராங்க. நிருபர்கள்லாம் பயங்கரமா கூட்டம், அவங்கள பேட்டி எடுப்பதற்காக நிறைய பேர் கூடியிருக்காங்க. அவங்கள வந்து ஏன்னா யங்கஸ்ட் இல்லையா, ரொம்ப சின்ன பொண்ணா வந்திருக்காங்க. எல்லாம் கூடி இருக்கிறப்ப அவங்க வந்து கேட்கறாங்க, என்ன எப்படி நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க, எல்லாம் நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாங்க இல்லையா. அப்ப வந்து உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா அப்படியெல்லாம் கேட்கறாங்க. உடனே அவங்க வந்து சொல்றாங்க, நான் எங்க அப்பா உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அப்பா எங்க அப்பாவும் இதே வளாகத்துலதான் இருக்காரு, அவங்கள கூட்டிட்டு போய் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்க நினைக்கிறாங்க உங்க அப்பா ஒரு ஜட்ஜா, உங்க அப்பா வக்கீலா அப்படின்லாம் கேட்கறாங்க. அவங்க எதுவுமே பேசாம போறாங்க. ஒரு மரத்தடியில ஒரு டீ கடைக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட எல்லாரும் டீ குடிக்கலாமான்னு கேட்கறாங்க. எல்லாரும் டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சுட்டு அப்புறமேல அவங்க எல்லாம் கேட்டாங்க, நீங்க இன்னும் உங்க அப்பாவையே சொல்லலைன்னா இவருதான் எங்க அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த டீ வந்து வித்துட்டு இருக்கிற அந்த அவங்களுடைய மகள் தான் அந்த ஸ்ருதி அப்படிங்கிற நீதிபதி. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா இதை கூட பார்க்க முடியும். அப்போ ஒரு பெரிய தந்தைக்கு நீங்க செய்கிற ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா எல்லாரும் ஒரு டீ விற்கிற அப்பா தானே இத்தனை நாள் பார்த்துருப்பாங்க. இன்னையில இருந்து அவங்க அந்த அப்பாவுடைய மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்ப உங்க தந்தை தாய்க்கு நீங்க செய்கிற கடமை, இந்த மாதிரி ஒரு கடமைகளை நீங்க எல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இதை பத்தி நிறைய இருக்கு, நாங்க நிறைய சொல்றோம், இன்னும் கிளாஸ்ல எல்லாம் நாங்க சொல்றோம். நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல எந்த டவுட்னாலும் நிறைய அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த மாதிரி நிறைய கல்வியாளர்கள் நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்காங்க. மொபைல் உங்க கையில இருக்குது, ஆனா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எதை பத்தி கேட்டாலுமே எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஆனா இந்த மொபைலை நீங்க எதுக்கு வச்சு பயன்படுத்துறீங்கன்னே எனக்கு தெரியல. அது தீமையான விஷயங்களுக்கு பயன்படுத்த விட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரியான எதிர்காலத்துல இப்ப நீங்க கஷ்டப்பட்டு கட்டுப்பாடோட டிசிப்ளினோட வாழ்ந்தீங்கன்னா பின்னாடி காலத்துல எதிர்காலத்துல நல்லா இருக்கலாம். இப்ப நான் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இருக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், சோம்பேறித்தனமா இருப்பேன்னா பின்னாடி கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால நல்லா படிங்க. நிறைய கோர்ஸ் இருக்கு, நாங்க கிளாஸ்ல அப்பப்போ உங்களுக்கு வேணுன்றதை சொல்றோம். எல்லா ஆசிரியர்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னென்ன டவுட் கேளுங்க, எல்லாமே சொல்லி தருவாங்க. வாய்ப்புக்கு நன்றி. மிக அழகாக பேசுவார் தமிழ் ஆசிரியர் அம்மா விஜயலட்சுமி அவர்களுக்கு நன்றி.